நான் சொல்ல போகிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எண்டில் ஒரு சூப்பரான டிப்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம பாதாம் பிசின்லாம் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுனா தான் மறுநாள் காலையில் நம்மளால் செய்ய முடியும். சப்போஸ் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோன்னா அதை டக்குன்னு நம்ம செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஊறினா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். ஸோ டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து எனக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாதாம் பீஸனை அப்படியே எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து ஒரு கவரில் போட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா தூளாக ஆகிற அளவுக்கு இடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே நல்லா எல்லாமே ஊறி கிடச்சிடும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறதுக்கும் இப்படி ஊற வைக்கிறதுக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து இதை ஊறி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஊறி கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் கேள்வி பாருன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் நம்மளுடைய வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டேப்லெட்ஸோடைய கவரை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரெண்டுத்திலுமே பண்ணி காட்டுறேன். ஸோ இது கூடவே வந்து இந்த டேப்லெட்ஸோடைய கவரையும் வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். சில்வரை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் வினிகர் வந்து சேர்க்க போகிறோம். வினிகர் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டு விட்டுட்டு இது கூட நம்ம வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தாலும் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கோல்கேட் பேஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கி எல்லாமே வந்து கீழே இறங்கிடும். இது நீங்கள் இப்படியேவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து இறுக்கமாக பிடிச்ச மாதிரி ஒரு கையில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லாம் கசக்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கசக்கியும் நீங்கள் வச்சு அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்று எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அதோடய அழுக்கு எல்லாத்தையுமே கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வெள்ளி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டிருப்போம். இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க. இதை வச்சு சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இதை வச்சு பேங்கிள் ஸ்டாண்ட் ஒன்று பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. அந்த ஸ்டாண்டை அந்த யூஸ் பண்ண அந்த ப்ராடக்டை வச்சு நான் இன்னொரு டிப்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன். இந்த ஹோல்ஸுக்கு எல்லாத்துக்கும் சென்டர்லேயும் நான் இப்போ வந்து ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து கேப்பிட்டு போட முடியுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் பேப்பர்ஸ் ஒட்டி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து டேப்பே வந்து கலர் டேப்பே போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 2 ஓரத்துலேயும் பிங்க் கலர் டபுள் சைட் டேப் போட்டு நல்லா பார்டர் அழகாக செட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க. இதை நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் வந்து நம்மளுடைய டைல்ஸில் அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பின்னாடி பக்கம் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். 2 பார்டர்லேயும் சின்ன டபுள் சைட் டேப் போட்டுட்டு சென்டரில் கொஞ்சம் பெருசாகவே டபுள் சைட் டேப் போட்டுட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம ஸ்பூன் எல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். காஞ்ச மிளகா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம காஞ்ச மிளகாவை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அதிலேருந்து வந்து புகையாக வர ஆரம்பிச்சிடும் உடைச்சாலே. அப்படி இல்லைனா வந்து ப்ரௌன் கலரில் பவுடர் மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ அப்படி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகா வாங்கின உடனே வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அது நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்பொழுது நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா நெடி ஏறாமல் இருக்கும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ்லாம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக வீக்லி ஒரு 3 days வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அந்த அரைச்ச மாவை வந்து தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின பாலில் வந்து இந்த கேவர் மாவு இந்த மிக்ஸை வந்து லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கேஸை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, கட்டி வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் வந்து நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்லைனா ஒயிட் சர்க்கரையும் சேர்க்கலாம். முடிஞ்ச அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அதை ஒரு 15 மினிட்ஸ் விட்டினாலே நல்லா கேவுரு மாவு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றி நீங்கள் சூப்பராக வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மற்ற ஹெல்த் மிக்ஸை விட ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கட்டியாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பூனில் அள்ளி கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தருவீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் இப்போ தான் கேள்விப்படுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பாட்டிலாம் வந்து எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து வர மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து வாட்டர் கேன் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் வினிகரை வந்து கொஞ்சமாக அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெமனுடைய தோலை வந்து நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த வாய் பகுதியிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த மூடிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து எல்லா தோலையும் வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ரவை தோசை செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரவையை ஊற வச்சுருக்கீங்கன்னா அதில் 3/4 ரவையை அப்படியே ஊறிட்ட பிறகு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரைக்காதது கூட இந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த மல்லாட்டை பயிரெலாம் நம்ம உரிக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவீங்க. ஸோ அது நிலக்கடலையை வந்து உரிக்கிறதுக்கு நம்ம தோல் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து வலை கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊதுனீங்கனாலே வந்து வெளியில் எல்லாமே வந்துடும். அது தோலெல்லாம் வந்து அடியில் கொட்டிக்கும். ஸோ மல்லாட்டை பயிர் மட்டும் மேலே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா அப்படியே நீங்கள் அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் ஒரு கவரில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தோல் உரிச்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றி ஊதி விட்டுட்டிங்கனாலே எல்லாமே வந்து போயிடும். டக்குன்னு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம மார்னிங் சீக்கிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து மொரத்தில் போட்டு தீத்திட்டு அதுக்கப்புறம் புடச்சிட்டு இருக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே இந்த கவரில் இருக்கிறதே வந்து நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு இதுக்கு போட்டு தட்டில் மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராகவே ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ்லேயே வந்து டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். பட் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படியே தீந்து போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். நம்ம எந்த க்ரீம் வாங்கினாலுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம் வரலைன்னா. ஸோ கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற க்ரீம் எல்லாம் ஒரு குட்டி டப்பாக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா நிறையவே க்ரீம் கிடைக்கும். அதை இன்னும் நம்ம ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தீந்து போனதுக்கப்புறம் தூக்கி போடாமல் அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத ஒரு குட்டி பாக்ஸில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம மணியும் சேவ் பண்ணிக்கலாம் டக்குன்னு இன்னொன்று வாங்காமல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரோம், அது வந்து இந்த பாக்ஸில் போட்டு நம்ம ஃபில் பண்ணி வைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போதே ஒன்ஸ் வந்து அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம திருப்பி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கழுவிக்கிட்டு தொடச்சிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம இந்த அடிக்கடி நம்ம எடுத்து நம்ம தொடச்சிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம கொட்டும் போதே நம்ம தொடச்சிட்டு வச்சுன்னா நமக்கு வேலையும் மிச்சமாகவும் டைமும் சேவ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். பெரியவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊசி நூல் கோக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பேனாவோடைய மூடி இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் போர்ஷன், அதை மட்டும் நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரீஃபில்லெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்து நூலை கட் பண்ணிவிட்டு இந்த பேனாவோடைய டாப் போர்ஷன்லேருந்து கீழே விட்டுட்டு அந்த நூலை நான் எப்படி காட்டுறனோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் அந்த பேனாவிலே போட்டு நல்லா நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து ஊசி நூல் கோக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஊசியை வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நூலை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம ஊசி நூல் கோத்து எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வந்து கோத்து முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம்.
ஸ்விட்ச் பென்னோடைய அந்த ஸ்விட்ச் பார்ட்டை கூட நம்ம தூக்கி போட தேவையில்ல. ஸோ அதையும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே வந்து நம்மளுடைய சாமிக்கெலாம் வந்து பூலாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு நம்ம குட்டி குட்டியாக சாமி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த சாமிக்கு பின்னாடிலாம் நீங்கள் அழகாக ஒட்டி வச்சுட்டிங்கன்னா பூலாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக நின்றுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் கமெண்டுக்கு பக்கத்தில் சைடில் திருப்பினீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹைப்பையும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.